ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாதி பலாப்பழம் வந்து பிச்சாச்சு. இது ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அறுத்ததுமே தனித்தனியாக சொலை எடுத்துருங்க. முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சொலைக்கு நடுவில் வந்து இதோட விதை இருக்கும். இதான் இதுவும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற பொருள் தான். ஆனால் வந்து அதை என்ன பண்ணணும்னா, இதை வந்து வேச்சு சாப்பிட்ணும். வேச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது பலாப்பழத்தில் வந்து எதுவுமே வந்து வேஸ்ட்டு கிடையாது. அதேமாதிரி இதை எடுத்து வெளியே போட்டுடணும். இதை சாப்பிடக்கூடாது, வெறும் சொலையை மட்டும் சாப்பிடணும். இதை வந்து நல்லா வேச்சு உப்புலாம் போட்டு மிளகாத்தூள் போட்டு பெரட்டி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதில் இருக்கிற சத்தை விட இந்த விதையில் இருக்கிற சத்து அவ்வளோ நல்லது பலாப்பழத்தில். இதில் வந்து நானும் வந்து யூடியூப்ஸில் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். இது வந்து மாவாக அரைச்சி பவுடராக அரைச்சி இதில் ஏதோ பால் கலந்து ஃபேஸில் தடவினா ஃபேஸ் வந்து நல்லாவே பிரைட்டாக வருமா. யோசிப்பீங்க நிறைய பேர், அப்போ ஏன் இன்னும் நான் தடவலன்னு சொல்லிட்டு. நான் இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கல. நானே இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தேன் இதோட யூசேஜ் என்னென்னு சொல்லிட்டு. இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும்.